ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் தயவு செய்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சோகமாக மட்டும் இருக்க வேண்டாம். சோகமாக இருக்காதே. என்னால் அதை பார்க்க இயலவில்லை. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, சோகமாக கண்ணீரை சிந்துவதோ, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தத்தளிப்பதோ எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதே நேரம் அவர்களை என்னால் முழுமையாக பார்த்து ஒரு மனம் திறந்து பேசவும் முடியாது. ஏனென்றால் நான் பக்கத்தில் வந்து அமரும் பொழுது உங்களால் அதை உணர மட்டும்தான் முடியும். யாரோ ஒருவர் கூட இருக்கிறார் என்று உணர முடியுமே தவிர உன்னால் என்னை கண்ணால் பார்க்க முடியாது. உனக்கு நேரடியாக நான் வந்து சொன்னால் மட்டும்தான் எல்லா விஷயமுமே உனக்கு புரியும். அதை விட்டுவிட்டு நான் உன் பக்கத்தில் இருப்பது உனக்கு தெரியப்படுத்தினார் நீ என்ன நினைப்பாய்? நமக்கு யாருமே இல்லை என்றுதானே? தயவு செய்து சொல்கிறேன் அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் சோகமாக மட்டும் எந்த ஒரு காலத்திலும் இருக்காதே. சோகமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனம் மட்டுமல்ல, என்னுடைய மனமும் சேர்ந்துதான் உடையப்படுகிறது. நீ எத்தனையோ விஷயங்கள் எனக்காக செய்திருக்கிறாய். பூஜைகள், புனஸ்காரங்கள் என்று நிறைய விஷயங்கள். வியாழக்கிழமை தோறும் அதாவது சாப்பாட்டை கூட எனக்காக நீ விட்டிருக்கிறாய். சரியா நான் சொல்வது? அதனால் இவ்வளவு விஷயமும் எனக்காக நீ செய்யும் பொழுது தயவு செய்து சொல்கிறேன், இந்த அழுகையை மட்டும், சோகத்தை மட்டும் விட்டுவிடு. முழு பாரத்தையும் முழு விதமான சந்தோஷங்களையும் நான் தருகிறேன். உன்னுடைய பாரங்கள் மொத்தத்தையும் எடுத்து விடுகிறேன். எத்தனை காலத்திற்கு உன்னை நான் கவலைப்படுத்துவது? கவலைகள் என்பதை தீர்மானமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன். படிப்படியாக ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நீ யோசிக்க முடியாத நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும். நீ இப்பொழுது நினைக்கும் விஷயம் என்னால் எதையுமே சாதிக்க முடியவில்லை, எல்லாமே எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அசிங்கமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும், நல்லதாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவும் நடப்பதே இல்லை. எல்லாரும் என்னை தூற்றுவது போலவே தான் நடக்கிறது என்கின்றாய். உனக்கு ஒரு சூட்சம வழியை நான் இந்த நேரத்தில் பகிர்கிறேன். அந்த சூட்சமமான வழியை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி ஒரு 48 நாளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையா இவ்வளவு பிரம்மாண்டத்தில் இருக்கிறது என்று நீயே வியப்பாய். பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருக்கும் உன் வாழ்க்கை. இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் உனக்குள் இருக்கட்டும். மற்றவர்கள் உன் இரத்த உறவாக இருக்கலாம், மற்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். தயவு செய்து பகிராமல் இருப்பது உனக்கும் நல்லது. என்னுடைய பிள்ளைகள் கர்ம வினையை முடித்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகும் பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் சொல்லும் இது ஒரு சூட்சம வழி. என்னுடைய பிள்ளைகள் என்றுமே சிரிக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஆசை. அந்த ஆசையும் உன்னுடைய பூஜையும் புனஸ்காரங்களும் தான் என்னை இந்த ஒரு சூட்சமமான வழியை உனக்கு சொல்ல வைக்கிறது. சொல்ல நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் அல்லவா? இந்த விஷயத்தை நீ என்றும் எப்பொழுதும் எந்த காரியம் கொண்டும் மறக்கவும் கூடாது. அதே நேரம் வெளியில் நீ காட்டிக்கொள்ளவும் கூடாது. நீ என்னுடைய பிள்ளை. சகலமும் உனக்கு கிடைக்க, உன் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். துரோகம் வாழ்க்கையில் அதிகம். உனக்கு நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்யக்கூடாத அசிங்கங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் செய்து விட்டார்கள். அளவுக்கு மீறிய கஷ்டம் வருகிறது. என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து
ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாமல் ஒரு ஓரமாக வை. ஞாபகத்தில் வைக்கத்தானே அந்த ஒரு விஷயம், ஒரு வைப்ரேஷன் உனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நீ எப்பொழுதுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது நமக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே, இந்த கஷ்டம் வந்துட்டே அப்படின்னு ஒரு பொழுதும் ஒரு நாளும் நினைத்து கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் நினைக்க அது இன்னும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எல்லா நேரமும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் என்று நினைப்பதுதான் தவறான ஒன்று. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக அமைத்து தரப்படும். அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்கள், கவலைப்படு போகும் அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. கூடியவே சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். சகலமும் ஐஸ்வர்யங்களும் நடக்கும். நீ கேட்கும் ஒவ்வொரு காரியமும், நீ என்னிடம் என்ன கேட்டாய்? நீ என்னிடம் என்ன கேட்டாய்? நான் நன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று தானே கேட்டாய்? நீ கேட்டது மொத்தமும் உனக்கு கிடைக்கும். நீ அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு பொழுதும் உனக்கு அற்புதமாகவே அமையும். நீ யோசித்து ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நீ செய்கிறாய். நீ செய்யும் காரியத்தில் மொத்தமும் வெற்றிகள் மட்டுமே அமையும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று தெரிந்த நான், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், வலிக்கக்கூடிய, மனதை வலிக்கக்கூடிய இருக்கும் அளவுக்கான விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனதை போட்டு உலுக்கியதோ, மனதை காயப்படுத்தியதோ அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். கஷ்டங்கள் இருந்தால் என் காலடியில் போடுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்புங்கள். எல்லாம் சுபமாகும். உங்களுக்கு தேவையானதை கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன். மற்றபடி என்ன எனக்கு வேலை? எல்லாம் இனி நல்லதே. கூடிய விரைவாக இந்த சாய் பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். இதில் மாற்றமே இல்லை. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.